யாக்கோப்புல சொல்றாரு, மாலுமி கப்பல் ஓட்டிட்டு போறான் இல்ல, கப்பல் ஓட்டிட்டு போகும்போது அங்க சொல்லுது காற்றடிக்குது. அங்க 3 காரியங்கள் தாக்கப்படுது. நல்லா கவனிங்க. போகும்போது காற்றடிக்குது, அலடிக்குது, இப்ப மாலுமி இருக்கிறான். இந்த 3ல யார் சொன்னபடி இந்த கப்பல் போகுது? காத்தடிக்கிற திசையில கப்பல் போதா, இல்ல அலடிக்கிற திசையில கப்பல் போதா, இல்ல மாலுமி திரும்புற இடத்துக்கு கப்பல் போதா? சொல்லுங்க. மாலுமி ஹலோ, காற்றடிச்சாலும் சரி, அலையடிச்சாலும் சரி, புயல் அடிச்சாலும் சரி, மாலுமி அவன் யோசிக்கும் இடம் எதுவோ, அவன் யோசிக்கும் இடம் எதுவோ அங்க அந்த சின்ன சுக்கானை கொண்டு அவன் நடத்தி கொண்டு போய் சேர்க்கிறான். ஓகே, சென்னையிலிருந்து அந்தமானுக்கு கப்பல் ரெடி ஆகி போகுது. அந்தமானுக்கு போறதுல ஸ்ரீலங்காவுக்கு போல, அந்தமானுக்கு ஓட்டுறான். எவ்வளவு மழை அடிச்சாலும் சரி, எவ்வளவு புயல் அடிச்சாலும் சரி, எவ்வளவு காற்று அடிச்சாலும் சரி, அவன் யோசிக்கும் இடம் எதுவோ. நான் கேட்கிறேன், உங்க லைஃப்ல என்னத்தை யோசிக்கிறீங்க? எதை யோசிக்கிறீங்க? அவன் யோசிக்கும் இடம் எதுவோ. அப்போ உங்க யோசனை, உங்க எண்ணம் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணி கொண்டு போக முடியும். உலகம் ஒன்று சொல்லுது, சூழ்நிலை ஒன்று சொல்லுது, உங்கள் சரீரம் ஒன்று சொல்லுது, உங்கள் குடும்பத்தாரை ஒன்று சொல்கிறாங்க. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? நீங்கள் என்ன தீர்மானிக்கிறீங்க? எங்கே கொண்டு போய் உங்கள் டெஸ்டினி, எங்கே உங்கள் குடும்பத்தின் டெஸ்டினி, உங்கள் ஃபினான்ஸில் எப்படி போய் முடிவு, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? அவன் யோசிக்கும் இடம் எதுவோ, நீங்கள் யோசிக்கிறது தான் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நடப்பிக்க போகிறார். யோசிங்க. புரியுதுங்களா? வேற எதுவும் உங்களை நடத்தக்கூடாது. நீங்க தான் உங்களுக்கு எஜமானன்.